நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற காட்சிகள் நாம் பார்க்க இருக்கிறோம். நேரில் நமக்கு அந்த காட்சிகள் இன்னும் சற்று நேரத்தில் வர இருக்கிறது. ஆளுநர் வெளியேறிய காட்சியை தற்போது பார்த்தோம். சிறப்பான காட்சிகள் அங்கு அரங்கேறி கொண்டிருக்கின்ற சட்டமன்றத்திலே பேரவையிலிருந்து முதலில் ஆளுநர் வெளியேறினார். பிறகு காங்கிரஸ் எம்எல்ஏக்கள் வெளிநடப்பு செய்துவிட்டு உள்ளே சென்று விட்டார்கள். தற்போது அஇஅதிமுக எம்எல்ஏக்கள் வெளியேற்றப்பட்டிருக்கிறார்கள். கோஷம் எழுப்பியதால் அவையில் பதாகைகள் ஏந்தி கோஷம் எழுப்பிய அஇஅதிமுக எம்எல்ஏக்கள் வெளியேற்றப்பட்டிருக்கிறார்கள். யார் அந்த சார் என்ற பதாகைகளை ஏந்தி அதிமுகவினர் கோஷம் எழுப்பிய நிலையில் தற்போது வெளியேற்றப்பட்டிருக்கிறார்கள். இன்னும் சற்று நேரத்தில் எடப்பாடி பழனிசாமி செய்தியாளரை சந்திப்பதற்காக வெளியே வர இருக்கிறார். அப்பொழுது உள்ளே நடந்தது என்ன என்பது குறித்து அவர் பாணியில் அவருடைய கருத்துக்களை அவர் கோணத்திலே கொடுக்க இருக்கிறார். அந்த காட்சிகளை நாம் பார்க்க இருக்கிறோம். ஆனால் உள்ளே நடந்தது என்னவென்றால் உள்ளே கோஷம் எழுப்பியிருக்கிறார்கள். இதையடுத்து சபாநாயகர் அவர்களை வெளியேற்றும்படி உத்தரவிட்டிருக்கிறார். அதை அடுத்து தற்போது சபாநாயகர் உத்தரவை அடுத்து காவலர்கள் அவை வெளியேற்றிருக்கிறார்கள். எனவே உரையை படிக்காமல் சட்டமன்றத்திலிருந்து புறப்பட்டார். மிக முக்கியமான செய்திகள். தமிழகத்தின் 2025 ஆண்டுக்கான முதல் தலைப்பு செய்தி இன்று சட்டமன்ற கூட்டத்தொடர் தொடங்கியது. இரண்டாவது தலைப்பு செய்தி ஆளுநர் பேரவையிலிருந்து வெளியேறினார். சபையை உரையை வாசிக்காமல் அரசு கொடுத்த உரையை வாசிக்காமல் வெளியேறியார் ஆளுநர் என்பது இரண்டாவது தலைப்பு செய்தி. மூன்றாவது தலைப்பு செய்தி அஇஅதிமுகவினர் சபையில் கோஷம் எழுப்பியதால் அவர்கள் சபாநாயகரின் உத்தரவுப்படி அவை காவலர்களால் வெளியேற்றப்பட்டனர் என்பது மூன்றாவது தலைப்பு செய்தி. நான்காவது தலைப்பு செய்தி சட்டமன்றத்தில் கூட்டாட்சி தத்துவத்திற்கு எதிராக ஆளுநரின் செயல்பாடுகள் இருப்பதாக கூறி செல்வ பிறந்தகை காங்கிரஸ் கட்சி கடும் கண்டனத்தை தெரிவித்திருக்கிறது. நான்காவது தலைப்பு செய்தி. ஐந்தாவது தலைப்பு செய்தி தற்போது உள்ளே சட்டமன்றம் தொடங்கி இருக்கிறது. ஆளுநரின் உரையை சபாநாயகர் வாசிக்க தொடங்கி இருக்கிறார் என்ற தகவல் நமக்கு கிடைத்திருக்கிறது. எனவே இந்த சூழ்நிலையில் தற்போது எடப்பாடி பழனிசாமி இன்னும் சற்று நேரத்தை வெளியே வர இருக்கிறார். அந்த செய்தியாளர் சந்திப்புக்கான காட்சிகள் தான் நமக்கு வந்து கொண்டிருக்கிறது. இன்னும் சற்று நேரத்தை வெளியே வர இருக்கிறார். அந்த ஆளுநரின் அவைக்கு அவருடைய பதாகைகளை எழுந்திருக்கிறார்கள். யார் அந்த சார்? அண்ணா பல்கலை வன்கொடுமை விவகாரத்திலே அரசு பொறுப்பேற்று ராஜினாமா செய்ய வேண்டும் என்ற வகையிலே எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அஇஅதிமுக எம்எல்ஏக்கள் கோஷம் எழுப்பிக் கொண்டிருக்கிறார்கள். அந்த சட்டமன்றத்தின் அவர்கள் அவை காவலா வெளியேற்றப்பட்ட பிறகு சட்டமன்ற நுழைவு வாயிலில் அமர்ந்து கொண்டு நின்று கொண்டு அவர்கள் கோஷம் எழுப்பிக் கொண்டிருக்கிறார்கள். இன்னும் சில நிமிடங்களில் அவர் வெளியே வந்து செய்தியாளரை சந்திக்க இருக்கிறார்கள். அந்த காட்சிகள் நமக்கு இன்னும் சற்று நேரத்தில் வர இருக்கிறது. இது நீங்கள் பார்க்கலாம். அந்த கோஷம் எழுப்புகின்ற காட்சிகள் நமக்கு வந்து கொண்டிருக்கிறது. முழு திரையிலே அந்த சத்தத்தை அந்த பிரீத் என்று கூறுவார்கள். அந்த அவர்கள் என்ன கோஷம் எழுப்புகிறார் என்பதை கேட்போம். ஸ்ட்ரைட்டா இவரு படிக்க ஆரம்பிச்சார் அப்போ